செருப்பு எங்க பாப்பா எங்க செருப்பு வர சொன்னா பாப்பா வேற உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. அதுக்காகவும் தீபாவளி வருது. உங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, எனக்கு தெரியும். நீங்க சொன்னீங்க பிள்ளைங்க எந்த விதத்துலயும் பாவம் அவர் இருந்த வரைக்கும் நீங்க எப்படி தீபாவளி கொண்டாடி இருப்பீங்கிறது அன்னைக்கு நீங்க சொல்லப்பே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒரு இல்லாதனால உங்களுக்கு அந்த மனக்குறை வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் உங்களை வர சொன்னது. நான் போய் சம்பாதிச்சுட்டு வர காசுல இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்பா இருந்து என்ன உங்களுக்கு எல்லாம் செய்வாரோ அதை இந்த பிள்ளைங்களுக்கு நான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். என் மனசுல பட்டது. அதனால உங்களை அக்கா நீங்க கால் வலியா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க வந்துருங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னது. வீட்டுக்காரர் இருந்தாருன்னா என் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு சார். இந்த வருஷம் கண்டிப்பா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். இதுவும் குழந்தைங்க தானே, அவங்களும் குழந்தைங்க. என்ன 9ஆம் கிளாஸ் படிக்கிறா, 4ஆம் கிளாஸா? ஆமா சார். வயசுல இருக்கப்போ அவங்களும் குழந்தைங்க தானே, பாவம். அவங்க மனசுல அந்த ஏக்கம் வந்துருவாரு. தம்பி கொண்டாடிடலாம், அப்பா இறந்துட்டெல்லாம் மறந்துடணும், நீ வேலை பார்த்து கை கொடு, வரைக்கும் நீ குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்க. என் உழைப்புக்கு அண்ணன் மரியாதை தானே. அப்பா இருந்தா நீ என்ன கேட்ப? வேற என்ன கேட்ப? சரி, வேற அவ்வளவுதானா? நான் உனக்கு ஒரு அண்ணன், கூட பிறந்த அண்ணன், சரியா? உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு நான் ஒரு பையன் நினைச்சுக்க, பெரிய பையன் நினைச்சுக்க. எல்லாரும் கொண்டாடணும், நீயும் கொண்டாடணும், நானும் கொண்டாடணும். உனக்கு என்ன வேணும்? பாப்பாக்கு என்ன வேணும்? ட்ரெஸ்ஸு ரெடி. என்ன வேணுமோ அண்ணன் எல்லாம் வாங்கி தரேன். எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணும். நீ அம்மாவை பார்த்துக்கணும். அவங்க இன்னைக்கு உங்களுக்காக தான் கால் நடக்க முடியாம கஷ்டத்துலயும் பாரு, அவங்க தடுமாறி இருக்காங்க. எல்லா பிள்ளைங்களும் புது ட்ரெஸ் போடையில நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு கண்டிப்பா நினைச்சேன். கவலைப்படாதீங்க, அழாதீங்க. இங்க பாருங்க, கடவுள் உங்க மனசுல உள்ள வலி வேதனை உணர்த்துவார். கவலைப்படாதீங்க. தீபாவளிங்கிறது எல்லாரும் கொண்டாடணும், நீங்களும் கொண்டாடணும், நானும் கொண்டாடணும். அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும். சரியா? ஓகேவா? இப்போ எடுத்து வந்துடலாமா? அம்மா செருப்பு பிடிக்குதோ எடுத்துக்கோ. கரெக்டா இருக்கா? செருப்பு போட்டு தான் போனேன் எங்க போனாலும். சரியா? அப்பாவுக்கு பிடிச்ச ட்ரெஸ், தம்பிக்கு பிடிச்ச ட்ரெஸ், உங்க ரெண்டு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, எவ்வளோ இதாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. சைஸ் போதும்ல? இந்த கலர் தான் உனக்கு பிடிச்சிருக்கா? இது எடுத்துக்கிறியா? ஓகே. இந்த செட்டை ஓகேவா? ஓகே. இது வேணும்னு பாருங்க அம்மாவுக்கு. என்ன வேணுமோ பிடிச்சி வாங்கிக்கோங்க. சாப்பிடுவில்ல ஸ்வீட்லாம்? ஆசைப்படுற மாதிரியே எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன். சரியாக்கா? இந்தாங்க, இதில் தீபாவளி ஸ்வீட் இருக்குது, ஸ்வீட் பலகாரம் இருக்குது. இந்தாங்க, இதில் தம்பி இந்த வெடி பாக்ஸு, இந்த உனக்கு ட்ரெஸ்ஸு, இந்த பாப்பாவுக்கு காது, இந்தாங்க இது உங்களுக்கு. சரியா? ஹாப்பி தீபாவளி, சந்தோஷமா கொண்டாடணும். தேங்க்யூ சார். சேம் டு யூ. தேங்க்ஸ்க்கா, ரொம்ப நன்றி. எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அக்கா நன்றியில நம்மளுக்குள்ள அன்னைக்கு சொன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கூட சகோதரர், அவ்வளவுதான். ஆயா இருந்து உங்க மனசுல என்ன ஏக்கம் இருக்கும், என்ன வலி இருக்குங்கிறது என்னால உணர முடிஞ்சது. அதனாலதான் உங்களை நான் வர சொன்னது. அப்பா இருந்த வரை கொண்டாடணும்னா, எங்க அப்பா இல்ல கொண்டாட முடியாதுன்னு நினைச்சோம். நீங்க இருந்து காப்பாத்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். சரியா? உங்க அக்கா இதுல பணம் இருக்கு, நீங்க தீபாவளி அன்னைக்கு எது வேணும்னா பாப்பா தம்பிக்கு எது வேணாலும் வாங்கி கொடுங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஓகேக்கா.